அனிதா அப்படிங்கிற பின்னணி பாடகி. அவங்களுக்கு திருமணமாகி சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. அவருடைய கணவர் பேர் வந்து வித்யாசாகர். அனிதாவுக்கு வாழ்க்கையில் முக்கியமானவர்கள் 2 பேர். ஒன்று அவங்களுடைய தங்கச்சி, இன்னொன்று அவர் நண்பரான அவர் கூட பின்னணி பாடகரான மதன் அப்படிங்கிறவங்க. இவங்க மதன்ஜி அப்படின்னு கூப்பிடுவாங்க. தன்னுடைய நண்பரான மதனும் தன்னுடைய கணவரான வித்யாசாகரும் நல்ல நண்பர்களாகவே இருக்கிறாங்க. வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டே இருக்குது. அனிதா வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க. அவங்களுக்கு பாராட்டு விழா நடத்துகிறாங்க. அந்த பாராட்டு விழாவுக்கு தன்னுடைய கணவர் வந்து வாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து கணவர் வந்து இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை நீ போ அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்களும் அந்த விழாவுக்கு போகிறாங்க. விழா நடந்துகிட்டே இருக்கும்பொழுது திடீர்னு எதிர்பாராத விதமாக அவருடைய கணவர் வந்து மேடைக்கு வராரு. இவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் இது காலையில் வந்து நான் கூப்பிட்டதுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னார், இப்போ திடீர்னு வந்துட்டாரு அப்படின்னு இவங்க ஆச்சரியப்படுறாங்க. நேராக மேடைக்கு வந்தவர் மைக்கு பிடிச்சி தன்னுடைய மனைவிக்கும் அவருடைய நண்பரான மதனுக்கும் இடையிலே வந்து கள்ள தொடர்பு இருக்குது, இது உங்களுக்கு முன்னாடி வந்து அவங்க ஒத்துக்கணும் அப்படின்னு பகிரங்கமாக போட்டு உடைக்கிறாரு. இதை கேட்ட அனிதாவை வந்து பேரதிர்ச்சிக்குள்ளாகிறாங்க. இன்னும் இது காலையில் நல்லா இருந்த தன்னுடைய கணவர் இப்படி ஒரு அபாண்டமான ஒரு பழியை போடுறாருன்னு தான் இத்தனை வருஷம் சேர்த்து வச்சு அந்த மரியாதை எல்லாம் வந்து ஒரு நிமிஷத்தில் காணாமல் போகுதுன்றது அவங்களுக்கு அந்த அந்த மனக்கவலையோடு அந்த மேடையை விட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களை விடாமல் பின்தொடர்ந்து போன அவருடைய கணவரான வித்யாசாகர் வீட்டுக்கு போகிறாரு. 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. அந்த சண்டையினுடைய முடிவில் வித்யாசாகர் வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன், நான் பழி வாங்குறேன் அப்படிங்கிற கோபத்தோட வித்யாசாகர் அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. அனிதாவுக்கு பயங்கரமான சோகம். இத்தனை நாள் தன் மேலே வந்து பாசமாக இருந்த தன்னுடைய கணவன் இப்படி தன் மேலே அபாண்டமாக பழி போட்டு இத்தனை பேருக்கு மத்தியில் நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படிங்கிற அந்த கவலை, அந்த துக்கம் அப்படியே அவங்க மனசோர்வோடு அங்கே இருக்கிறாங்க. அந்த மனக்கவலையோடு அனிதா வந்து உறங்க போகிறாங்க. காலையில் அந்த வீட்டுக்கு வேலை செய்ய வந்த வேலைக்கார பெண்ணும் கார் டிரைவரும் கதவை திறந்து உள்ளே போய் பார்த்தா அனிதா வந்து பிணமாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரே பேரதிர்ச்சிக்குள்ளாகிறாங்க. உடனே வந்து மதனுக்கும் அனிதாவோட தங்கச்சிக்கும் கால் பண்ணி வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. எல்லாரும் போலீஸுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. இப்போது இந்த அனிதாவை கொலை பண்ணது யார்? நைட்டு இவங்க கூட சண்டை போட்டு வீட்டுட்டு வெளியே போன அவருடைய கணவனான வித்யாசாகரா, இல்லை வேறு எதுவும் முன்பகையின் காரணமாக அனிதாவை யாராவது வந்து கொலை பண்ணாங்களா? இப்படி அடுத்தடுத்த கேள்விகளுக்கு சுவாரஸ்யமாக கதையை சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர் எழுதிய அது மட்டும் ரகசியம் அப்படிங்கிற இந்த புத்தகம். புத்தகங்களை நேசிக்கும் வாசிக்கும் தமிழர்களுக்கு வணக்கம். வழக்கம் போல உங்களுக்காக ஒரு நல்ல புத்தகத்தை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். அந்த புத்தகம் தான் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர் எழுதிய அது மட்டும் ரகசியம் அப்படிங்கிற இந்த புத்தகம். இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் புத்தகம். ஒரு கொலை நடக்குது, அந்த கொலையை எப்படி தேடி கண்டுபிடிச்சி யார் அந்த கொலையை பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ஒரு கதை. இது பொதுவாக இந்த மாதிரியான கதைகளில் நம்ம ஒருத்தரை சந்தேகப்பட்டிருப்போம் இல்லையா, இவங்க தான் அந்த கொலையை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அந்த சந்தேகம் பிரேக் ஆனாலே அந்த கதை வந்து சக்ஸஸ். அந்த மாதிரி தான் இந்த புத்தகமும். நான் கூட இந்த புத்தகத்தை படிக்கும்போது கண்டிப்பாக இவன் தான் கொலையாளியாக இருப்பான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது மாதிரி இல்லை. அது எனக்கு ஒரு சர்ப்ரைசிங்லி எனக்கு இந்த புத்தகம் வந்து பிடித்தமான ஒரு புத்தகமாக இருந்தது. இந்த புத்தகத்தில் பாதிக்கப்புறம் தான் வந்து அனிதாவே வந்து கொலை செய்யப்படுவா. அது வரைக்குமே வந்து அவங்க குடும்ப சண்டையே வந்து போயிட்டுருக்கோம். இது எப்படிலாம் வந்து தன்னுடைய கணவனால் வந்து அவமதிக்கப்படுறா, எந்த மாதிரியா இவன் வந்து பாடகியாக உருவானா, இதை பற்றி தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. பாதிக்கு மேலே தான் வந்து கொலை பண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுவாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதெல்லாம் வந்து நல்லா சுவாரஸ்யமாகவே போகும். கடைசியில் அந்த கொலையாளியை வந்து கண்டுபிடிச்சி அந்த 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 மோட்டிவ் என்னன்றத வந்து ரிவீல் பண்ணுற இடம்லாம் வந்து நல்லாவே இருந்தது. பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர் எழுதிய அது மட்டும் ரகசியம் அப்படிங்கிற இந்த புத்தகத்தோட விலை வந்து ரூ. 144. 152 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தை வானவெளி புத்தகாலயம் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் ரகசியம் அப்படிங்கிற இந்த புத்தகம் ஒரு கிரைம் த்ரில்லர் புத்தகம். கண்டிப்பாக சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள். உங்களை கண்டிப்பாக டிசப்பாயின்ட் பண்ணாத ஒரு புத்தகம் இது. எளிமையான தமிழில் எழுதியிருக்காங்க. எடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது போகிறதே தெரியாது, கடகடன்னு போகும். அந்த சுவாரஸ்யமே உங்களை வந்து சீக்கிரம் படி அப்படின்னு உங்களை வந்து படிக்க தோணும். பொதுவாக கிரைம் த்ரில்லர் நாவல்கள்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அது மாதிரி தான் இந்த புத்தகமும். ஸோ இந்த புத்தகம் பிடிச்சிருந்தா கட்டாயம் வாங்கி படித்து பாருங்கள். நன்றி.